ஏய் இதுக்கு நான் வண்டின்னு எடுத்துறேன். தண்ணி அடிச்சிட்டேன் பாஸ். உங்க டெஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டாதே சொல்லல. இந்த தண்ணி இல்ல, வரும்போது தண்ணி அடிச்சிட்டேன். சாரி கேட்டுரு. ஏய் என்ன ஃப்ளைட்டா ஓட்ற? சாரி மேடம். நீ நிதானமா இருந்தா தானே உன் வண்டியும் நிதானமா இருக்கும். ஏய் ஏய் காடி படாதே. ஏய் யாரா நீங்க? சொல்றே. ஏய் கோலை எடுக்கற கட்டி போட்டுருக்கீங்க. ஏய் நில்லுங்கடா. என்ன பிரச்சனை? அந்த கார்ல குழந்தையை கிட்னாப் பண்ணிட்டாங்க. யாருமா அவங்க? உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லக்கா, எங்க அப்பா அங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பேட்டேஜ் பண்றாங்கக்கா. அப்படியெல்லாம் யாராவது தெரியாதவங்க கூப்பிட்டாலாம் வரக்கூடாதுமா. இந்த ரோட்ல போறவங்களாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களானே தெரியல. ஒரு குழந்தைய கடத்திட்டு போறாங்கன்னு அப்படி கத்துறேன். ஒருத்தர் கூட காதலியே வாங்கல. ஒரு பொண்ணு எனக்கே காப்பாத்தணும்னு தோணுச்சு. நல்ல வேலை நீங்களாச்சும் வந்தீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். குழந்தை வேற யாருதுன்னே தெரியலங்க. குழந்தை யாருதுன்னு தெரியாதா? தெரியல. சித்தப்பா, அந்த அங்கிள் வந்து ஷர்மி, இவன் அண்ணன் குழந்தைங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க தான் மனுஷங்களா இல்ல மிருகங்களானே தெரியல. வேற ஒருத்தவங்களோட குழந்தைனா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அதுவே உங்க ரத்தம் உங்க சொந்தம்னா இப்படி ஒரு பனிஷ்மெண்டா? அதுல கூடவா சுயநலம்? தப்ப தட்டி கேட்கறதுல தண்டனை கொடுக்கறதுல பாகுபாடு காட்டாதீங்க.
ஹலோ ப்ரிவியூவே முடிஞ்சிச்சுடா. எப்போ வர சொன்னா எப்போ வரட்டுமான்னு கேட்குற ஆளா பாரு. ஃபோனை வைடா. சார் ஃபைட் அருமையா ஹலோ இருந்துச்சு தேங்க்யூ. சார் நீங்க சூப்பரா Thank you, பண்ணீங்க. thank you. அருமையா பண்ணிருக்கீங்க சார். நிதின் சூப்பரா பண்ணிருக்கீங்க thank சார். you. ஆல் தி சரி பெஸ்ட். படம் ஆல் ரொம்ப தி நல்லா பெஸ்ட். இருந்துச்சு. நான் அப்புறமா Thank you. பேசுறேன். பாப்பா செம்மையா பண்ணிருக்கீங்க. நல்லா இருந்தது ஆக்டிங். தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் படம். தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ ஹாய் குட்டி, நீ நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ. बहुत अच्छा है. शुक्रिया. हाय. தேங்க்ஸ். कंग्रेट्स. சூப்பர் ப்ரோ. நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் அங்கிள். நல்லா ஒரு பண்ணிருக்கீங்க. நிமிஷம் ஜி. அடுத்த தலை நீங்க தான். எல்லா பிரிவிலையும் சொல்ற மாதிரி இதுலயும் சொல்லிட்டோம். நல்லா பண்ணிருக்கீங்க பாஸ். இவர்தான் இந்த அக்ரிகல்ச்சர் படம் டைரக்டர். ஓ ப்ரோ சூப்பர் ப்ரோ. விவசாய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். செம்மையா பண்ணி ப்ரோ காசு நீங்க செலவு பண்ணி ப்ரீவியூ போட்டிருக்கீங்க. நான் தான் உங்களை பாராட்டணும். வாங்க நல்லா இருக்கு ப்ரோ. அப்புறம் ஃபைட்ல சம்மர் ஷாட்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். கொஞ்சம் ஃபைட் கத்துக்கோங்க ப்ரோ. கிளாஸ்க்கு அப்படியா? போயிட்டு சூப்பர். இத சாதாரணமான ஆளு பண்ணவே முடியாது. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். தேங்க்யூ சார். எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்படியா சார்? ஒரு சின்ன மிஸ்டேக். கோ நீ உள்ள வந்து படமே பார்க்கலையே. நான் படத்தை பத்தி பேசலையா, சம்சா பத்தி சொன்னேன். உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் மிஸ்டேக். ப்ரோ அண்ணன் ரொம்ப வருஷமா கூட ஆக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ செம்ம ப்ரோ. எப்படி ப்ரோ? ஐ நோ ப்ரோ. என்ன எல்லாருமே கோ டைரக்டர்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் முக கலைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. சட்னி மறந்துட்டு எடுத்துன்னு போங்க வந்து கோ. பிரெட் எடுத்துன்னு வா போ. எல்லாரும் காய்ச்சல் தானே பிரெட் சாப்பிடுவாங்க. நான் பாரு இட்லிக்கு பிரெட் சாப்பிட்றேன். எப்படி ஷேவ் பண்றேன். அண்ணா வந்துட்டீங்களாண்ணே? வந்துட்டேன்ப்பா. நான் வெளியே தான் நிக்கிறேன். நீ எங்க இருக்க? வெளியே வா. இல்லண்ணே கடுப்பாகாதீங்கண்ணே. நீங்க உள்ள வந்தா தான் நாங்க வெளில போக முடியும். இந்த வரேன். ஷோ என்ன விவரம் தெரியாத மேனேஜரா இருக்காரு. அவர் உள்ள வந்து பே பண்ணாதானே டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெளியே போவான். இது கூட தெரியாது. என்னத்த மேனேஜர் அவரு? எல்லாம் ஒரு மேனேஜர். வராரு. வணக்கம் டைரக்டர். ப்ரொடியூசர் மாதிரி நடந்து வராரு. வாங்கண்ணே, யாரும் இல்லாத ஹோட்டலில் உட்கார வச்சிங்க. நாங்களும் உட்காந்து இருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்கு. ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதான் உங்களை இங்க வர சொன்னேன். சரி ஷார்ட் ஃபிலிம் பார்க்க சொன்னேன். எப்படி அண்ணே நல்லா இருந்ததுண்ணே. உதவி பண்றதுல இருக்கிற சுயநலத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லா அழகா காட்டியிருந்தான். மதுரக்கார பையன். நல்ல டேலண்டான ஃபெலோ. ஆமாண்ணே ஆமா. என்ன கோ டைரக்டர் நீ ஒண்ணுமே சொல்ல? இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். அண்ணே படமே பார்க்கலண்ணே. உன்னை கேட்டார் இப்போ மூஞ்சி பாரு. அவர் அப்படிதான் தெரியாதா? சரி அதை விடு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அண்ணே நான் வந்து 150 கோடி இல்ல 200 கோடி தான். தல தளபதிக்கு பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட மட்டும் அவங்க 2 பேர்ல யார் பண்ணாலும் அவங்க லெவலே வேறனே. இதுக்கப்புறம் தான் அவங்க வேற லெவலு. டேய் தம்பி, முதல்ல சினிமாவை புரிஞ்சுக்க. அவங்க எல்லாம் அபசகுணமா எதுவும் பேசிராதனே. ஒரு ப்ரொடியூசர் நாளைக்கு என் ஸ்கிரிப்ட படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் ஓகே பண்ணிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நான் ஹை பட்ஜெட் தான். சப்போஸ் அவர் ஓகே பண்ணலன்னா லோ பட்ஜெட்ல ஏதாவது கதை யோசிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் பாருங்க. நாளைக்கு தான் தெரியும் 5 ஸ்டார் ஹோட்டலா இல்ல நடமாடும் கையேந்தி போவனான்னு. என்ன ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் பிரெட் வரல. பிரெட் வந்தா பெட்டரா இருக்கும். தம்பி சார் இப்படி ஒரு கதையை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவா நச்சுன்னு இருக்கப்பா. தேங்க்ஸ் சார். இந்த கதையில விஜய் சார் இல்ல அஜித் சார் நடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆமா சார். நீ எழுதின கதைய அப்படியே எடுத்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க சார். ஆனா என்ன சார் ஆனா அந்த நம்பிக்கை ஹீரோவுக்கு வருமானு சொல்ல முடியாது. உனக்கு கதையை கொடுக்குற ஐடியா இருந்தா நீ கொடு. ஹீரோ சொல்ற டைரக்டரை வச்சு நம்ம கம்பெனிலேயே படம் பண்ணுவோம். நீ கோ டைரக்டரா ஒர்க் பண்ணு. சார் இந்த கதையை நான் எடுத்தாதான் சார் ஃபீலோட சரியா எடுக்க முடியும். தம்பி இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா 16 வயதிலே படம் அவரோட சொந்த கதை. மற்றவங்க உருவாக்கி கொடுத்த கதையை படம் எடுத்து அவர் ஹிட்டாக்கல. இவ்வளவு ஏன் KS ரவிக்குமார் அவருக்கே சில படம் மட்டும்தாப்பா அவரோட சொந்த கதை. மற்றதெல்லாம் மற்றவங்க கொடுத்த கதையை வச்சு அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகல. கொஞ்சம் நான் சொல்றத கேளப்பா. சார் நீங்க சொல்றத நான் கேட்கறேன் சார். ஆனா நீங்க எனக்காக அந்த ஷார்ட் பிலிமை மட்டும் விஜய் சார்ட்டையாவது அஜித் சார்ட்டையாவது கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். தம்பி நான் சொல்றது உனக்கு புரியல. நீ ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருந்தா நீ தான் டைரக்டர்னு சொல்லி உன்னை விஜய் சார் அஜித் சார் கிட்ட உட்கார வச்சிருவேன். தம்பி வேணா ஒன்று செய்யறியா? சொல்லுங்க சார். நீ போய் லோ பட்ஜெட்ல ஒரு படம் எடு, ஹிட்டு கொடு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்கார வைக்க வேண்டியது என் பொறுப்பு.
சரிங்க சார்.